வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நடுவுக்குறிச்சி பகுதியை சேர்ந்த பிருந்தா நெல்லை இட்டமொழி பக்கத்துல இருக்கிற அழகப்பபுரம் பகுதியில வாழ்ந்துட்டு வர்ற சரத்தை லவ் பண்ணிருக்காங்க. இவங்களோட இந்த காதல் நாளுக்கு நாள் யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு டீப் ஆகிட்டே இருந்திருக்கு. சோ அவங்களோட காதல் விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது ரெண்டு தரப்பு பேரண்ட்ஸும் நீங்க என்னதான் பிடிவாதம் பிடிச்சாலும் நாங்க இந்த காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டோம்னு கடுமையா எதிர்த்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த காதல் ஜோடி ரெண்டு பேருமே வேற வேற சமூகத்தை சேர்ந்தவங்க. இந்த ஒரே காரணத்தினால ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ பிருந்தா சரத் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி வெறி பிடிச்ச நம்மளோட பேரண்ட்ஸ் கடைசி வரை நமக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே ஜாதி வெறி அவங்களோட ரத்தத்துல ஊறி போயிருக்கு. அதை நம்மளால மாத்த முடியாது. ஸோ நாம மேரேஜ் பண்ணி சந்தோஷமா வாழணும்னா வீட்டை விட்டு ஓடி போறதுதான் ஒரே வழின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா சரத் பிருந்தா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு கோவில்ல வச்சு மேரேஜ் பண்றாங்க. அடுத்ததா திசையன் விலை பக்கத்துல இருக்கிற மகாதேவன் குளம் அப்படிங்கிற ஏரியால வாடகைக்கு வீடு எடுத்து அவங்களோட இல்லற வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. இதோட பரிசா இந்த தம்பதிக்கு தர்ஷினின்னு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சரத்தோட குடும்ப பொறுப்பு இன்னும் அதிகமாகுது. அதே நேரத்துல குடும்ப செலவும் அதிகமாகிட்டே இருந்தனால சரத் என்ன யோசிக்கிறாருன்னா, தன்னை நம்பி இருக்கிற தன்னோட மனைவி பிருந்தாவையும் குழந்தையையும் நல்லபடியா பாத்துக்கணும். இது மட்டும் இல்லாம தான் குடும்பத்துல உள்ளவங்க முன்னாடி பணத்துக்கு கஷ்டப்படாம ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா இதே ஊர்லயே வேலை பார்த்தா அதிகமா பணம் சம்பாதிக்க முடியாது. சோ கோயம்புத்தூருக்கு போய் வேலை தேடலான்னு நினைச்ச சரத் அங்க போய் வேலை தேடும் போது பொம்மை தயாரிக்கிற நிறுவனத்துல அதிக சம்பளத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. இப்போ தன்னோட மனைவியையும் குழந்தையையும் அந்த வாடகை வீட்டுல விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கடையில தனக்கு லீவ் கிடைக்கும் போது ஊருக்கு வந்து தான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்திருக்காரு. சரியா குழந்தைக்கு 2 வயசான அந்த டைம்ல, அதாவது 2025 ஏப்ரல் 23 நைட்டு தாயும் மகளும் கட்டில்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும் தூங்கி எந்திரிச்ச பிருந்தா தான் பக்கத்துல குழந்தை இல்லாததை பார்த்ததும் பதறி போய் தன்னோட குழந்தைய தேடும் போது தர்ஷினி கட்டில்ல இருந்து கீழே விழுந்து கிடந்திருக்கா. இப்படி கீழே விழுந்ததுல பேச்சு மூச்சு இல்லாம இருந்த தர்ஷினிய மடியில தூக்கி வச்சுட்டு அம்மா கிட்ட பேசுமான்னு சொல்லி அழுதுருக்காங்க. நேரம் ஆக ஆக அந்த தாயோட மனசுல பயம் அதிகமாக இருக்கு. சோ உடனடியா நடுவுக்குறிச்சியில இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போன பிருந்தா அங்கிருந்த தன்னோட அம்மா கிட்ட ஏன் கூட படுத்து கட்டில்ல தூங்கி இருந்த ஏன் குழந்தை நைட்டு தூக்கத்துல கீழே விழுந்து எந்த ஒரு அசைவும் இல்லாம இறந்து போன மாதிரி இருக்கிறா, குழந்தைக்கு என்னாச்சுன்னு பாருங்கம்மான்னு சொல்லி அழுதுருக்காங்க. அதுக்கு பிருந்தாவோட அம்மா, கட்டில்ல இருந்து கீழே விழுந்தா குழந்தை இறந்து போகாது, கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு குழந்தை மயக்கத்துல தான் இருக்கணும்னு சொன்ன மறு நிமிஷமே திசையன் விலை பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தன்னோட பேத்தியை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க. தர்ஷினிய செக் பண்ணின டாக்டர் சில மணி நேரத்துக்கு முன்னாடியே குழந்தை இறந்து போயிருச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. ஏப்ரல் 23 நைட்டு 2 வயசான தர்ஷினிக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ குழந்தை இறந்து போனது கன்ஃபார்ம் ஆனதும் தர்ஷினிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் திசையன் விலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பிருந்தா அப்படிங்கிற லேடி அவங்களோட குழந்தை தூக்கத்துல கட்டில்ல இருந்து கீழே விழுந்துட்டதா சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினாங்க. குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிருச்சு. ஆனா குழந்தையோட வாயிலையும் கன்னத்திலையும் பலமான காயம் இருக்குது. மேற்கொண்டு உடம்புல சில இடங்கள்ல நகை கீறலும் இருக்குது. சோ இந்த மரணத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் தர்ஷினியோட அம்மாவான பிருந்தா கிட்ட, சம்பவம் அன்னைக்கு நீங்களும் குழந்தையும் மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது குழந்தை எப்படி இறந்து போனதுன்னு துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிருந்தா டாக்டர் கிட்டையும் தன்னோட அம்மா கிட்டையும் சொன்ன அதே பதில தான் போலீஸ் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ், நீங்க சொல்ற மாதிரி குழந்தை கட்டில்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருந்தாலும் உடம்புல எப்படி நகைக்கீரல் வந்ததுன்னு கேக்குறாங்க. போலீஸோட இந்த கேள்விக்கு பிருந்தாவால தெளிவான பதில் எதுவும் சொல்ல முடியல. சோ சந்தேகத்தின் அடிப்படையில விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது பிருந்தாவோட வேஷம் வெளுத்து எல்லா உண்மையும் அம்பலமாகிருக்கு.
தூத்துக்குடியை சேர்ந்த பிருந்தா, நெல்லையை சேர்ந்த சரத், இவங்க 2 பேரும் அவங்களோட பேரண்ட்ஸை எதிர்த்து லவ் மேரேஜ் பண்ணி சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சரத் தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சதும் வீட்டுல இருந்த பிருந்தா தன்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாவும் தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல மனைவியாவும் இருந்திருக்காங்க. ஆனா நாட்கள் ஆக ஆக ஹஸ்பண்டை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு வந்த பிருந்தாவோட மனசு வேற ஆண்களை தேட ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல போனா பிருந்தா அவ இஷ்டத்துக்கு பல ஆண்கள் கூட பழக ஆரம்பிச்சிருக்கா. குறிப்பா துவரம்பாடு கிராமத்தை சேர்ந்த, அதாவது ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கிற 24 வயசான முத்துச்சுடர், 29 வயசான லிங்கச்செல்வன் மற்றும் 26 வயசான பெஞ்சமின், இப்படின்னு இவங்க 3 பேரும் 26 வயசான பிருந்தா கூட அஃபர்ல இருந்திருக்காங்க. அடிக்கடி இவனுங்க 3 பேரையும் சந்தோஷப்படுத்துற இவ 2025 ஏப்ரல் 23 நைட்டு இவங்க 3 பேரையும் தன்னோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. சரியா நைட்டு 11 மணிக்கு முத்துச்சுடர், லிங்கச்செல்வன் இவங்க 2 பேரும் அவங்களோட கார்ல பிருந்தாவோட வீட்டுக்கு போய் அங்கிருந்த பிருந்தாவையும் 2 வயசான தர்ஷினியையும் பிக்கப் பண்ணி அந்த ஏரியால இருக்கிற ஐஸ் கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிருக்கானுங்க. இவங்க அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு முன்னாடியே பெஞ்சமினும் ஐஸ் கம்பெனி பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ பிருந்தாவும் முத்து சுடரும் ஜாலியா இருக்கிறதுக்காக அங்க இருந்த ஒரு ரூம்குள்ள போறாங்க. இந்த டைம்ல பிருந்தாவோட 2 வயசு குழந்தை அம்மா வேணும்னு சொல்லி அழுக ஆரம்பிக்குது. குழந்தைய ரூம்குள்ள கூட்டிட்டு போனா தனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படிங்கறனால தாயான அந்த அறைக்கு தன்னோட குழந்தைய அங்க இருந்த லிங்கச்செல்வன் கிட்டையும் பெஞ்சமின் கிட்டையும் விட்டுட்டு போயிருக்கா. இப்ப இவனுங்க 2 பேரும் குழந்தைய தூக்கிட்டு மாடிக்கு போய் மது குடிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த நைட் டைம்ல தாயை விட்டு பிரிஞ்ச தர்ஷினி அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி மறுபடியும் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பிச்சிருக்கா. குழந்தையோட அழுக சத்தம் வெளியில கேட்டா யாராவது இங்க வந்துருவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே அவனுங்க 2 பேரும் குழந்தைய அடிச்சு அழுகைய கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஆனா அவனுங்க அடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தையோட அழுக சத்தம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த அழுக சத்தம் கேட்டு கடுப்பான அவனுங்க தான் குடிக்கிற மதுவை குழந்தைக்கு ஊத்தி விட்டா போதையில தூங்கிடுவா, அதுக்கப்புறமா எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு நினைச்சு அந்த குழந்தைய கட்டாயப்படுத்தி ஜூஸ் கலந்த மதுவை வாய்க்குள்ள ஊத்தி விட்டுருக்கானுங்க. இப்படி இந்த மதுவை குடிச்சதுக்கு அப்புறமும் அந்த குழந்தை அழுதுட்டே இருந்தனால கோவத்துல அங்க இருந்த லிங்கச்செல்வன் தர்ஷினியோட வாயை இறுக்கமா பொத்திருக்கான். வாயோட சேர்த்து மூக்கையும் பொத்துனால மூச்சு விட முடியாம திணற ஆரம்பிச்ச தர்ஷினி கொஞ்ச நேரத்திலேயே துடி துடிக்க இறந்து போயிருக்கா. இதுக்கப்புறமா அந்த 2 மிருகமும் குழந்தை தூங்கிட்டு இருக்கான்னு பொய் சொல்லி தாயான பிருந்தா கூட தனிமையில இருந்திருக்கானுங்க. நைட்டு 11 மணில இருந்து அதிகாலை 3 மணி வரை இவனுங்க 3 பேர் கூடயும் அந்த பிருந்தா ஜாலியா இருந்திருக்கா. சரியா அதிகாலை 3 மணிக்கு தர்ஷினிய பிருந்தா கிட்ட ஒப்படைச்ச அவனுங்க குழந்தை இறந்து போன மாதிரி தெரியுது. சோ உன்கிட்ட படுத்து தூங்கிட்டு இருந்த குழந்தை கட்டில்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருச்சுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிரு, அப்பதான் நாம யாரும் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம்னு சொல்லியிருக்கானுங்க. குழந்தைய விட காமத்துக்கு முதலிடம் கொடுத்த பிருந்தா தான் பொண்ணு இறந்து போன வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம அவனுங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போனதும் தான் பொண்ணோட சடலம் பக்கத்துல விடிகிற வர படுத்து தூங்கிருக்கா. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா இறந்து போன தன்னோட பொண்ணை தூக்கிட்டு காலையில 9 மணிக்கு தன்னோட தாய் வீட்டுக்கு போன அவ கட்டில்ல இருந்து கீழே விழுந்தனால தர்ஷினி மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறான்னு அவளோட டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிருக்கா. இறுதியா டாக்டர் மூலமா பிருந்தாவை கஸ்டடியில எடுத்து எல்லா உண்மையையும் கக்க வச்ச போலீஸ் தாயான பிருந்தாவையும் பிருந்தா கூட அஃபர்ல இருந்த முத்துச்சுடர், லிங்கச்செல்வன் மற்றும் பெஞ்சமின் இப்படின்னு மொத்தம் 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. அதே சமயத்துல தர்ஷினியோட உடம்புல நகைக்கீரல் இருந்தனால அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. தன்னோட மனைவியும் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு குடும்பத்தை பிரிஞ்சு கோவையில வேலை பார்த்துட்டு இருந்த காதல் கணவர் சரத்துக்கு இவ பண்ணின நம்பிக்கை துரோகத்தை யாராலையும் அவ்வளோ ஈஸியா மன்னிக்க முடியாது. குழந்தைய விட உடல் சுகம்தான் முக்கியம்னு நினைச்ச இவளுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறதையும், குழந்தையோட அழுகைய ஸ்டாப் பண்றதுக்காக மதுவை ஊத்தி சித்திரவதை பண்ணின அந்த மிருகங்களோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.